இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சட்டசபையில் அறிவிப்பு என்று வெளியிடுறாங்க. நாங்கள் கோட்டை சுவரை புனரமைக்க 62 லட்சம் ரூபாயில் திட்டம் தீட்டியுள்ளோம் அப்படின்னு 2021 சொல்றாங்க. அதே 2023ல கள்ளழகர் காம்பவுண்ட் வால் 2.5 கோடியில் செலவு செஞ்சு கட்ட போறோம். கோட்டை சுவர் காம்பவுண்ட் வால் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, கோட்டை சுவரை இடித்து கட்டி விட்டார். இட் இஸ் நோ லாங்கர் அ ஃபோர்ட் வால். இது புராதனமான கோட்டை சுவர் என்ற நிலை மாறிவிட்டது. இதை செய்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள். இப்ப இது 2.5 கோடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாத்திரை நிவாஸ் ஒன்று கட்ட போறோம் அப்படின்னு. இதைத்தான் ரங்கராஜன் நரசிம்மன் புகைப்பட ஆதாரத்தோடு கொடுத்து, ஏற்கனவே இருக்கின்ற யாத்திரை நிவாஸ் மிக மோசமான நிலையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது, அங்கே யாரும் தங்குவதில்லை, அதை சரி செய்தாலே போறோம், புதிதாக ஏன் கட்டியிருக்கு. அப்புறம் விருந்தினர் மாளிகைன்னு ஒன்று, அதை திறந்து வச்சு 1.5 வருஷம் மூடி இருக்கு. அதுக்கப்புறம் கடைகள், அர்ச்சகர் தங்குமிடம் ஏற்கனவே கட்டி அவங்க அர்ச்சகர் சில பேர் தான் இருக்காங்க, அவங்க வேற வேற வீட்டில் இருக்காங்க, தேவையில்லாத ஒன்று. அப்புறம் கோயில் பணியாளர்கள் இடம், இதெல்லாமே இதை திறந்த வழியில் கட்டியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த விழாக்கு பெரிய இடர்பாடு வரும். திறந்த வழி சுருங்கி விட்டது. அது மாத்திரம் இல்லை, அங்கே திருமலை நாயக்கர் மண்டபம்னு ஒன்று தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்டு ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு திருமலை நாயக்கர் கட்டிய மண்டபம் ஒன்று இருக்கு. அதுலேருந்து 100 மீட்டருக்கு ஒன்றும் கட்டக்கூடாது. இவங்க கட்டி தள்ளியிருக்காங்க அது பக்கத்திலேயே. எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன், எந்த கோயில் மரபையும் மதிக்க மாட்டேன், எனக்கு வேண்டியது நான் கான்ட்ராக்ட் விட வேண்டும், நான் லாபம் பார்க்க வேண்டும்.